அனைவருக்கும் வணக்கம். கலைச்சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 11th தமிழ் புக்கில், சிறப்பு தமிழ் புக்கில் இந்த கலைச்சொற்கள்லாம் இருக்குது. கலைச்சொற்கள் நமக்கு முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறதுனால இது தமிழ் சார்ந்த கலைச்சொற்களாக இருக்குது. எபிலிட்டி ஃபஸ்ட்டு பாருங்கள். எபிலிட்டி அப்படின்னா ஆற்றல். உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கா? உங்களுக்கு அந்த மென்டல் எபிலிட்டின்னு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ மென்டல் எபிலிட்டி அப்படின்னா உங்களோட மென்டலோட ஆற்றலை வந்து சோதித்து பார்க்குறாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்னா பொதுமைப்படுத்தல் அப்படின்னு மீனிங்கு. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா பொதுமைப்படுத்தல். அட்ஜஸ்ட்மெண்ட்னா பொருத்தப்பாடு, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, பொருத்தப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபெக்ஷன் அப்படின்னா உணர்வு நிலை. அவங்க வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அந்த நோயில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, உணர்வு நிலை வந்து இதாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அஃபெக்ஷன். அலோக்ரி அலக்ரினா உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலோக்ரி உள்ளுரை ஓமம். அலிட்ரேஷன்னா மோனைக்கு இங்கிலீஷில் பாருங்கள் அலிட்ரேஷன். ஆட்டிடியூடுனா மனப்பான்மை, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பேலன்ஸ்னால் சமநிலை. பியூட்டினா அழகு. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் சிறப்பியல்புகள். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பியல்புகள். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து காங்னிஷன் அப்படின்னா அறிவு நிலை. அடுத்து கான்செப்ட்னா பொது உடைமை கருத்து. கன்க்ளூஷன்னா முடிவு. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடு. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கான்சிக்யூனஸ் அப்படின்னா நினைவு நிலை. இது சொல்லுவாங்க கான்சியஸ், சப்கான்சியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கான்சிக்யூஸ்னஸ்னால் நினைவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் அப்படின்னா சூழ்நிலை காட்டும் முறை. அப்படின்னா அட்மாஸ்பியர்னாலே நமக்கு தெரியும் சூழ்நிலை அப்படிங்கிறது தான். கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது படைப்பாற்றல். கிரிட்டிக் அப்படின்னா திறனாய்வாளர். இன்னொன்று சொல்லுவாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறான் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த திறனாய்வாளர் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. டிக்ஷன் அப்படின்னா சொல் வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல் வளம் அப்படிங்கிறதோட ஆங்கிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷன் அப்படின்னு ஞாபகம். டிடக்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறம் கூறும் கவிதை. டிடக்டிக் அப்படின்னா அறம் கூறும் கவிதை. டிஸ்பொசிஷன் அப்படின்னா மனநிலை. டாக்ட்ரின் அப்படின்னா கோட்பாடு. எமோஷன் அப்படின்னா உணர்வு கிளர்ச்சி. டாக்டரின் கோட்பாடு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எமோஷன்னா உணர்வு கிளர்ச்சி உங்களுக்கு தெரியும். எம்பத்தி அப்படின்னா இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான், எம்பத்தி கிரியேட் பண்ணுறான் அப்படிம்பாங்க. எம்பத்தி அப்படின்னா பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல். அது ஒரு முக்கியமான உணர்வு நிலை. ஸோ பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல். என்விரான்மெண்டல் அப்படின்னா சூழ்நிலை. எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம். எப்பிக் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ பெருங்காப்பியங்கள் தான் எப்பிக்னு சொல்கிறோம். எசன்ஸ் அப்படின்னா பிழிவு. எசன்ஸ் ஸோ இதில் முக்கியமானதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு கலைச்சொற்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால முக்கியமானதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நன்றி.